உங்களை இந்த வலைத்தளம் மூலமாக சந்திப்பதற்கு ஐக்கியம் கொள்ள, இயேசு ராஜாவினுடைய வார்த்தைகளை சொல்ல, வழிதவறி போகாமல் தெளிவான பாதையில் செல்லவும், நிம்மதியிழந்து வாழாமல் நிம்மதியோடு இருக்கவும், வேதனையோடு இல்லாமல் விடுதலையோடு இருக்கும்படியான அறிவுரைகளை ஆண்டவராகிய தேவன் இந்த பரிசுத்த வேதத்திலிருந்து நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதை வாசிக்கிறவர்கள், இதை கேட்கிறவர்கள், இதை கை கொள்ளுகிறவர்களுக்கு தான் ஆண்டுடைய கிருபையும் பரலோக இன்பமும் ஆசீர்வாதமான வாழ்வும் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தொகுத்து எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும் என்று சொல்லிவிட முடியாது. ஒருவர் சொன்னால்தான் இன்னொருவருக்கு புரியும். ஆனால் இப்படி சொல்லும்போது நன்மை எது, தீமை எது என்பதை யோசித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு அர்ப்பணிக்கும் போது நீங்கள் சந்தோஷமாய் இருக்க நினைத்து நன்றி சொல்லுகிற மக்களாய் மாற முடியும். கடந்த 16 நாள் நேற்று ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து தொடர்ச்சியாய் பாடவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பாக்கியத்தை தேவன் தந்து வருகிறார். இந்த 17வது நாள் திங்கட்கிழமை காலை உங்களுக்கு தேவ வார்த்தை. குறிப்பா இந்த நாட்களில் நாம் படித்து வருகிற விஷயம் என்ன? இடிக்கப்பட்ட உலகத்தில் சேர்க்கும்படி, கட்டும்படி, தேவராஜ்யத்தை கட்டும்படி, ஆத்துமாக்கள் கட்டி எழுப்பப்படும்படி ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல், தீமையின் சக்திகள் மேற்கொள்ள முடியாது என்பதாக தொடர்ந்து அந்த தலைப்பை குறிப்பிட்டு ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பக்கம் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னொரு பக்கம் மனிதனாய் வந்த ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதனை கேள்வி கேட்டு மனுஷன் வாயிலிருந்து வந்த வார்த்தையின் அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தை ஒருவருக்கு ஒருவர். அந்த வார்த்தையின் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். இந்த வார்த்தையை கவனிக்கிறீங்களா? தேவனை அறியாததற்கு முன்பு, ஆலயத்திற்கு வராததற்கு முன்பு, வேதத்தை படிக்காததற்கு முன்பு, ரட்சிப்பை பெறாததற்கு முன்பு முறுமுறுப்பு. ஒருத்தவங்க சொன்னா முணுமுணுமுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த முகம் காட்டி கொடுத்துரும், அந்த கண்ணு காட்டி கொடுத்துரும், அவருடைய செயல் காட்டி கொடுத்துரும். ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, விருந்தினர். அந்த வீட்டில் உள்ள பொறுப்பாளர்கள் என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுக்கு வரும்போது முன்கூட்டியே போய் அவர்களை வரவேற்று அவர்கள் என்ன செய்யணுங்கிறத யோசிக்கணும். வீட்டில் உள்ள பெரியவங்க யாரும் சொல்றாங்க போய் பாருங்கன்னு கவனிக்க மாட்டாங்க. ஏன் நான் தான் இருக்கிறேன்னா, வேற யாரும் இல்லையா? குடும்பமாவா இருக்கும் அது? அந்த மனசு பாருங்க. அதாங்க பேதுரு சொல்றாரு, முறுமுறுப்பு உங்களுக்கு வேண்டாம். நீங்க கிறிஸ்தவங்க இல்லையோ, உண்மை தெய்வத்தை வழிபடுறீங்க, முறுமுறுப்பை விட்டுடணும், சுறுசுறுப்பு வரணும், ஒருவரை ஒருவர் உபசரிக்கணும், அவங்க மனசை குளிர பண்ணணும். சில நேரத்தில் சிலர் வருவாங்க, போ 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 விரட்டி அடிக்க கூடாது. வேதம் சொல்லுது,
தங்களை அறியாமல் தேவ தூதர்களையும் உபசரித்தது உண்டு. இது கர்த்தருடைய பிரமாணம், கர்த்தருடைய வார்த்தை. ஒரு மனிதன் என்று சொன்னால் நாம இன்னொருத்தவங்கள புன்னகையோடு அன்பு செலுத்தி அவங்களுக்கு நம்முடைய பாசத்தை தெரிவிக்கும் போதுதான் மற்றவர்கள் நம்ம வரவேற்று அந்த உபசரிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரிங்க. இரண்டாவது ஒரு விஷயம், ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் நினைக்க வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாம மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவர்கள். ஏற்கனவே சொன்ன எதையும் பெருமைக்காக, வீண் வார்த்தைக்காக, வீணான காரியத்துக்காக செய்யாதீங்க. ஒருவருக்கொருவர் உபசரிக்கணும் என்று. ஆனா இங்க அதனுடைய லிங்க் போல சொல்றாரு பாருங்க. சும்மா வாது, வீண் பெருமை செஞ்சு பிரயோஜனம் இல்ல, மனத்தாழ்மை. ஒருவருக்கொருவர் மனசுல தாழ்மை இருக்கணும். மனதுல மேட்டிமைக்கு இடம் கொடுக்க கூடாது, பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது. பெருமை வந்துட்டா வேற மாதிரி கைய காட்டிப்போ என்னென்னவோ பண்ணுவாங்க. நீங்க அப்படி இருக்க கூடாது. நீங்கள் அப்படி இருக்கலாகாது. என்ன சொல்றாரு? ஒருவரை ஒருவர் மற்றவங்களை பார்க்கும்போது எங்களை விட இவர்கள் உயர்ந்தவர்கள், அந்த மனநிலை வர வேண்டும். ஓ, அவங்க என்ன படிப்பு, அவங்க என்ன அழகு, இவங்க என்ன, அதை போல எண்ணம் வரக்கூடாது. ஆரம்பத்துல ஒருவேளை வராம இருக்கலாம், கொஞ்சம் வசதி வந்த பிறகு அந்த எண்ணம் வரும். தயவு செய்ததற்கு இடம் கொடுக்காதீங்க. எந்த நிலையிலிருந்து நாம வந்திருக்கிறோம், மற்றவங்க உங்களை நினைக்க மாட்டார்களா? அதனால நீங்க தேவனுடைய பிள்ளைகளானால், தேவனுக்காக வாழ்வது உண்மையானால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, எங்களை விட அவங்கதான் பெரியவங்க, நாங்க ஒண்ணும் இல்ல, நம்மை விட ஒரு படி மற்றவங்களை மேன்மையா நினைச்சீங்கன்னா அவனுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு என்ன தெரியும்? நான் தான் பாரு, நாங்க தான் எல்லாம், அப்படி நினைச்சாச்சுன்னா நம்ம டவுன் ஆயிடுவோம், கீழே இறங்கிடுவோம். இந்த உள்ளத்தில் மனத்தாழ்மையோடு கூட ஒருவரை ஒருவர் தங்களை விட மேன்மையா நினைக்கணும். நினைச்சு பாருங்க, நீங்கள் மேன்மை அடைவீர்கள். மூன்றாவது ஒரு வார்த்தை, ஒருவரை ஒருவர் விஷ் பண்ணணும், வாழ்த்துதல் சொல்லணும். வாழ்த்துதல் சொல்லணும். நாம சொல்லும்போது சொல்லுவோம், உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இதை மற்ற இடங்கள்ல பார்க்க முடியும். வீட்டுக்குள் வரும்போது, ஆலயத்துக்கு வரும்போது, சிறப்பு நிகழ்ச்சிகள் வரும்போது அந்த வாழ்த்துதல் சொல்லுகிற அந்த தோற்றம், அந்த சூழ்நிலை எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் பாருங்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள், கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். நாம முத்தமிட்டு வாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் அப்படி பண்ணுவாங்க, பெரியவங்க பண்ணுவாங்க. சில பழக்க வழக்கம் இருக்கு. நாம ஒருத்தவங்களுக்கு போய் முத்தம் கொடுத்து வாழ்த்தணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா உதடை திறந்து வாழ்த்துதல் சொல்ல வேண்டும், விசாரிக்க வேண்டும். இதயத்துல அவர்களை குறித்த நல்லெண்ணம் உள்ளவர்களாய் யோசித்து அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்ல வேண்டும். இதுதான்
இன்றைக்கு இந்த 17ஆம் தேதி நீங்கள் சிந்திக்க வேண்டிய 3 விஷயம். இப்படி பழகி பாருங்க. எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கும் ஆண்டவரை தேடுவதினால் கிடைக்கிறதான அந்த தெளிவுக்கும் ஒத்ததாய் இருக்கிறது. வாசியுங்கள், கேளுங்கள், பாருங்கள், வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுங்கள், சத்தியத்துல வளருங்க. தேவையில்லாத உலக அறிவை வளர்த்துக்க வேணாம். வளர்த்துங்க வேண்டான்னு சொல்லல. எந்த ஞானம் இருக்கோ இல்லையோ, வேத ஞானம் உங்களுக்கு வேணும். வேத தெளிவு இருக்கணும். தேவ வார்த்தை குறித்த தெளிவு இருக்கணும். உபசரிக்க வேண்டுமாம், மேன்மையாய் எண்ண வேண்டுமாம், வாழ்த்துதல் சொல்ல வேண்டுமாம். இதுவரைக்கும் இந்த தன்மை உங்களுக்கு இருக்கும், அல்லது இல்லாமல் கூட இருக்கும். இல்லாவிட்டால் இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தி பாருங்கள். கிறிஸ்துவோடு கூட நீங்கள் நெருங்கி வாழ முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.